ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர், சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு அக்சசரிஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்சசரிஸ் அன்பாக்சிங் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே நான் சொல்லக்கூடிய சில விஷயம் சில பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளோட வீடியோஸை பார்த்து நிறைய பேர் பிரதர் உங்களை மாதிரி நானும் வீட்டில் அக்வாரியம் ஷாப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ மெட்டீரியல் நீங்கள் எனக்கு சப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 22 பேருக்கு மேலே கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நான் கடைக்காரர் கிடையாது. நான் ஒரு ஹாபியஸ்ட்டு. எனக்கு வரக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஹோல்சேலில் நான் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. நான் ரீட்டைலில் தான் கொடுப்பேன். ஸோ என்கிட்ட வாங்கி நீங்கள் வெளியே போய் உங்களால் சப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறது இந்த வீடியோவுக்கு கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு. ஸோ நம்ம சம்புக்கு யூஸ் பண்ணலாம், அல்லது டாப் ஃபில்டருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பாஞ்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ண ஒயிட் ஸ்பாஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீஸ் கிட்ட போட்டிருக்கோம். ஸோ ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாஞ்சு தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்சு. பாண்டு ஸ்பாஞ்சு நம்மக்கிட்ட எப்பயுமே ரெகுலராக அதிகப்படியாக மூவ் ஆகக்கூடிய ஐட்டம்னால நம்ம எப்பயுமே பர்ச்சேஸ் போடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்பாஞ்ச் நம்ம அடிஷனல் ஆர்டர் போட்டுக்குவோம். ஸ்டாக் எப்பயுமே என்கிட்ட 100 பீஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பாஞ்சு 12 ஸ்பாஞ்செலாம் வெளியே போகிறதுனால நமக்கு ஸ்டாக் எப்பயுமே 100 ஸ்பாஞ்ச் இருந்துகிட்டே இருந்தால் தான் நம்ம ஸ்டாக் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இதுதான் பாண்டு ஸ்பாஞ்சு. இது பாண்டு ப்ளூ ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு 3 அடி நல்லா லென்த்தாக இருக்கும். ஸ்பாஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும். அதே மாதிரி இது ரீயூஸ்ஃபுல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மற்ற ஸ்பாஞ்ச் மாதிரி சீக்கிரமாக வளர்ந்து போகிறது, வேஸ்ட்டாக போகிறது, அந்த மாதிரிலாம் பிரச்சனை இதில் அவ்வளோ சீக்கிரம் இருக்காது. ஸ்பாஞ்ச் ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு மறுபடி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஏன்னா 3 அடிக்கு 1 அடி ஸ்பாஞ்சினால நீங்கள் கட் பண்ணி நிறையா வாட்டி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாஞ்சு. ஸோ ஒயிட் ஸ்பாஞ்ச்லேயும் கொஞ்சம் ஸ்டாக் அதிகமாக போட்டிருக்கோம். இது நார்மல் ஒயிட் ஸ்பாஞ்சு தான், முன்ன காமிச்சு இல்லையா? அதுலேயே இது வேறு குவாலிட்டி. ஸோ இது கொஞ்சம் நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேடு. ஸோ ஃபில்டர் பேடை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட்டட் டேங்கில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இம்போர்ட்டட் டேங்கில் டாப் ஃபில்டர் ரொம்ப ரொம்ப சன்னமாக வரும். ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயோமீடியஸ் அதிகமாக ஒரு லேயர் கூட உங்களால் ஆட் பண்ணவும் முடியாது. அப்போ நீங்கள் ஒரு லேயர் கூட ஆட் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் ஸ்பாஞ்ச் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சரியாக உங்களுக்கு மூடி லாக் ஆகாது. ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் பேட் இது 1.5 அடிக்கு 1 அடி ஃபில்டர் பேடு நல்லா பார்த்தீங்கன்னா சன்னமாக இருக்கும். உங்களுக்கு சின்ன சின்ன மைக்ரோ டஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்பிளே பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்சு, ஒயிட் ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறமே ஃபில்டர் பேடு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் சம்ப் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பீஸ் நம்ம எடுத்துருக்கோம். இதில் இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிலிக்கானு, அப்புறம் அந்த மீதி கொஞ்சம் அக்சசரிஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ஜிபியில் பார்த்தீங்கன்னா வாக்கர். ஸோ நம்ம இந்த பிராண்ட் அதிகம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது எதுக்காக எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன டேங்க் மேக் பண்ணுறாங்க இல்லையா? அந்த 1 feet 2 feetலாம் மேக் பண்ணுறாங்க இல்லையா? சம்பு தான் மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ டவுசில் மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது தேவைப்படல. எனக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வாக்கரை கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பிராண்டு பார்த்தீங்கன்னா டவுகானிக். ஸோ இந்த நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 feetக்கு மேலே போகுது பார்த்தீங்களா? அதுக்கெலாம் நீங்கள் இந்த சிலிக்கா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 years to ஒரு 15 yearsக்கு உங்களுக்கு லைஃப் வரும். அவ்வளோ சீக்கிரம் லீக்கேஜ் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா வராது. டேங்க் டக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி சிலிக்கன் யூஸ் பண்ணுங்கள். காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ சிலிக்கானில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் யூஸ் பண்ணக்கூடிய கன்னு. ஸோ கன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டீலில் இருக்குது. நல்லா ஸ்ட்ரென்த் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 3 பீஸ் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர். ஸோ நம்ம நம்மளுடைய கிளாஸுக்கு டேங்குக்கு
யூஸ் பண்ணக்கூடிய மேக்னடிக் ஸ்க்ரப்பர். அடுத்து வந்து நாம யூஸ் பண்ணக்கூடிய சைஃபன் பம்ப், சிப்பன் பம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பம்பு கொஞ்சம் எடுத்துருவோம். இது வந்து நூபியாஸில் வந்து 35 வாட்ஸு, இது வந்து நூபியாஸில் 45 வாட்ஸ். இது வந்து சம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய சப்மெர்சிபிள் பம்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ் எலக்ட்ரிக்கலில் வந்து எல்லா வாட்ஸுமே கலந்த ஒரு பவர் ஹெட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 720 அப்படிங்கிற மாடல். ஸோ 720ங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் டேங்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கக்கூடிய ஒரு டாப் ஃபில்டருக்கு ஏற்ற பவர் ஹெட்டு. இது வந்து RS 730 25 வாட். இது வந்து 15 வாட்டு. இது வந்து உங்களுக்கு 25 வாட்டு. இது வந்து 2 ஃபீட் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, 2க்கு 1க்கு 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேங்க் ரொம்ப ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும். இது RS வந்து 740. இது வந்து 35 வாட்ஸு. இது வந்து எந்த டேங்குக்கு சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 2 அடி டேங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 2.5க்கு 1க்கு 1 அந்த மாதிரி டேங்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு டேங்க் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த 2.5க்கு அப்புறம் வந்து அவங்க டேபிள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி செய்வீங்க, இல்லை ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி செய்வீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பம்பை பொறுத்த வரைக்குமே வந்து நாய்ஸ்லெஸ்ஸு, ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சக்ஷன் நல்லாயிருக்கும். சரிங்களா, நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா சக்ஷன் மட்டும்தான், ஃப்ளோ அதிகம் தேவையில்லை. ஃப்ளோ அதிகம் வந்தால் ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். இதுக்கப்புறமே வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டு 3க்கு 1.5க்கு 1.5 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எஃபிஷியண்டாக இருக்கும். இது வந்து RS 750 சொல்லுவாங்க, 45 வாட்டு. ஸோ 45 வாட்டாக நிறைய பேர் நினச்சிக்குவாங்க ரொம்ப பவர் அதிகம்னு சொல்லிட்டு. ஸோ சில பம்பை பொறுத்த வரைக்குமே வந்து பிராண்டை பொறுத்து வந்து பவர் வந்து வேரி ஆகும். சரிங்களா, பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இந்த டேங்குக்கு வந்து பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி சொல்லி சில ஃபீல் வரும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு 5 அடி டேங்குக்கெலாம் போட்டிங்கன்னா சரியாக சப்போர்ட் ஆகாது. சரிங்களா, ஸோ அதுக்கு வந்து நம்ம இதிலே 45 வாட் தான். ஆனால் பெரிய காயில் இருக்குது, பெரிய பவர் இருக்கக்கூடிய பெரிய காயில் நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 3க்கு 1.5க்கு 1.5க்கு 1.5 வந்து செட் ஆகும். சரிங்களா, மிஞ்சி போனால் 3க்கு 2க்கு 2 வரைக்குமே வந்து சூட் ஆகுமே தவிர்த்து 4க்கு 2க்கு 2 அந்த மாதிரி டேங்குக்கு வந்து சூட் ஆகாது, யூஸ் பண்ண வேணாம். சரிங்களா, ஸோ நம்ம வந்து எல்லா பம்பையுமே வந்து யூஸ் பண்ணி பார்த்து இது வந்து இதுக்கு ரெக்கமெண்டேஷனு, இது வந்து இதுக்கு ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு நம்ம சில சஜஷன் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அப்படி பார்த்து தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக என்கிட்ட வாங்கும்போது வந்து இந்த டேங்குக்கு சூட் ஆகுமா டவுட்டே உங்களுக்கு வேணாம். நீங்கள் டேங்க் சைஸ் மட்டும் சொன்னால் போதும், உங்களுக்கு தேவையான பம்ப் வந்து நானே உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மோட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் டிமாண்ட் ஆகி நான் கடைக்காரங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் டு ஒரு 3 மாதம் இருக்கும். ஒவ்வொரு கடைங்களாம் வந்து வாரம் என்கொயரி பண்ணுவேன். சார் இந்த மோட்டர் வந்திருக்கா கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மோட்டரோட பவர் ஹெட் வந்து ரொம்ப ரொம்ப சைஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து 4100 அப்படிங்கிற பெரிய பவர் ஹெட். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு 5 ஃபீட்டுக்கெலாம் வந்து சூப்பராக சப்போர்ட் ஆகும். 5 ஃபீட் டு 6 ஃபீட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இதனுடைய செக்ஷன் பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மோட்டர் வந்து பவர் ஹெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். காயில் பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால வந்து உங்களுக்கு சைக்கிளிங், அதாவது ஒரு பெரிய டேங்குக்கு பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மோட்டர் வந்து ரொம்ப நாளாக சர்ச் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கும். இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் டிமாண்ட் ஆகிடுச்சு. ஸோ டிமாண்ட் ஆகி என் கைக்கே வந்து ஸ்டாக் வந்து கிடைக்காம இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து கஸ்டமர் வந்து என்கொயரி நிறைய கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்டாக் வந்து டோட்டலாக வந்துருச்சு. நம்ம வந்து இந்த மோட்டர் வந்து கிட்டத்தட்ட 60 மோட்டர் நம்ம எடுத்திருக்கோம். இந்த பாக்ஸு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த 4100 பவர் ஹெட் தான். ஸோ இந்த மோட்டர் வந்து நம்ம வந்து மெயினாக இவ்வளோ சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து நம்ம டாப் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்குறோம். என்னதான் வந்து சம் ஃபில்டரேஷன் செட் பண்ணி கொடுத்தாலுமே அடிஷனலாக பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டர் வந்து பெரிய பெரிய டேங்குக்கு வந்து கொடுக்குறோம். எதுக்காகனா ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி டாப் ஃபில்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், டேங்க் எப்பயுமே க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ வந்து நீங்கள் பெரிய பெரிய டேங்குக்கு வந்து சின்ன சின்ன பவர் ஹெட்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த பெரிய பவர் ஹெட் வந்து அந்த டேங்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக சூட் ஆகும். எப்படின்னா ஒரு 6க்கு 2க்கு 2 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டேங்குக்கே வந்து நம்ம இந்த பெரிய பவர் ஹெட் தான் கொடுத்துட்ருக்குறோம். இந்த பவர் ஹெட் நம்ம வந்து ப்ரமோஷன் பண்ண கிடையாது. ஸோ இதனோட எஃபிஷியன்ட் வந்து நம்மகிட்ட வாங்கின எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட நம்ம இதில் ஒரு 750 to 800 பம்பு கிட்ட விற்றுருப்போம். ஸோ நடுவில் கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு. இந்த பம்ப் வந்து டிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமே வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்குது. வந்ததுமே பார்த்தீங்கன்னா கடைக்காரு உன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பில் அடித்து அனுப்பிச்சிட்டாரு. பில் அடித்து இந்த மோட்டர் வந்திருக்கு எல்லா மோட்டருமே நீ எடுத்துக்கோ சொல்லிட்டு மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மோட்டர் தான் வந்துச்சு. நம்ம ஒரு 60 மோட்டர் கிட்ட எடுத்துக்கிட்டோம்.
ஸோ இந்த மோட்டர் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி. ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன டேங்குக்குலாம் வந்து இந்த பவர் ஹெட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. ஏன்னா வந்து இதனுடைய சக்ஷன் பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன சின்ன டேங்க்லாம் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃபியூச்சர் இருந்தால் அந்த மோட்டர் வேகமாக இழுத்துரும் சரிங்களா. அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா ஸோ மான்ஸ்டர் டேங்க் இருக்கு இல்லையா, 4க்கு 2க்கு 2, 5க்கு 2க்கு 2, 6க்கு 2க்கு 2 அந்த மாதிரி டேங்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய பவர் ஹெட் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பவர் ஹெட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கம்பெனி டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும் சரிங்களா. ஏன்னா இது தள்ளக்கூடிய வாட்டர் வந்து அந்த குட்டி பாக்ஸ் வந்து தாங்காது. நம்ம வந்து DIYல வந்து ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துட்டுருக்கிறோம். ஸோ அந்த பாக்ஸ் தான் வந்து சூட் ஆகும் உங்களுக்கு. அதனால இந்த மோட்டர் உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட கேட்டு நான் இல்லைன்னு சொன்ன சப்ஸ்கிரைபர் கூட நிறைய பேர் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு தேவைன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு பம்புக்கு 2 பம்பு வந்து எக்ஸ்ட்ரா கூட வாங்கி வச்சுக்கோங்க ஸ்பேருக்கு. ஏன்னா அந்த பம்பு மறுபடியும் எப்போ ட்ராப் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால தான் நான் வந்ததுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 60 பம்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் மேட் ஸ்டிக்கரு. ஸோ நம்ம டேங்கோட பேக்ரவுண்டில் விட்டுவோம் பார்த்தீங்களா பிளாக் ஸ்டிக்கரு. ஸோ அதுதான் இது வந்து ஒரு ரோலாகவே எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பிளாக் மேட் ஸ்டிக்கர். இது பார்த்தீங்கன்னா 2 அடி சரிங்களா. அகலம் வந்து 2 அடி. உங்களுக்கு வந்து லென்த் எவ்வளோ வேணுமோ அதை தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸி தான். இது ஒட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து உங்கள் டேங்க் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பு வாட்டர் நீங்கள் ஷாம்பு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சுட்டு இதுலேயும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டிட்டு தீர்த்து விட்டிங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ஈஸியாக உட்காந்துக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகப்படியாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ இது உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பயோமீடியஸ். ஸோ நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கிலோ எடுத்து வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பிள் காமிக்கிறதுக்காக தான். ஏன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 80 கிலோ வந்துருக்குது. ஸோ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக இல்லை, எனக்கு ஸ்பேஸ் வந்து வைக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால தான் சாம்பிளுக்காக தான் வந்து இது எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து செராமிக் ரெட்டு. ஸோ பயோமீடியஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியாக கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து சம் ஃபில்டர் செய்கிறதுனால பயோமீடியஸ் அதிகப்படியாக வெளியே போகிறதுனால குவாலிட்டி வைஸ் நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். இருக்கிறதுலே வந்து எது ஹை குவாலிட்டியாக இருக்குதோ ஸோ 10 ரூபா 20 ரூபா சேர்ந்து போனாலுமே அதே மாதிரி எனக்கு வந்து கடையில் கூட பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து எனக்கு வந்து பயோமீடியஸ் காமிச்சா மட்டும் தான் வாங்குவேன், இல்லைன்னா அந்த கடையில் நான் எடுக்கவே மாட்டேன். ஸோ நம்ம அப்படி தான் வந்து பயோமீடியஸ் வந்து குவாலிட்டியாக நான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மகிட்ட பயோமீடியஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு தெரியும் பயோமீடியஸ்லாம் எவ்வளோ இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு வந்து நிற்கும். ஏன்னா ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும் சரிங்களா. போர்ஸும் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து செராமிக் ரெட்டு, இது வந்து செராமிக் ஒயிட்டு. ஸோ குவாலிட்டி வைஸ் பாருங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். இது வந்து செராமிக் ஒயிட்டு, இது வந்து செராமிக் பால். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக நம்ம இப்போ மீடியஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நேனோ செராமிக் பால்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா உருண்டையாக கலராக எல்லா கலர்லையும் இருக்குது. ஒரு 6 கலரில் இருக்குது. இது ஒயிட்டு, மஞ்சள், அப்புறம் பிளாக்கு, கிரே, அப்புறம் சாக்லேட் கலரு, இப்படி வந்து எல்லா கலர்லையுமே கலந்து இருக்குது. இது வந்து நேனோ செராமிக் கலர் பால்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்ம எடுத்துருக்கோம் அடிஷ்னலாக. இது வந்து எஃபிஷியன்ட் மீடியா வந்து நேனோ செராமிக் பால்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து நல்லா குட்டி குட்டியாக இருக்கும். இதில் வந்து இதை நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். நேனோ செராமிக் பால் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த கிளே பால்ஸில் வருது பார்த்தீங்களா, அந்த டைப்பில் இது வந்து வரும். ஸோ எஃபிஷியன்ட் மீடியா. ஸோ இது நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா லாவா ராக் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 சைஸில் எடுப்போம். இது வந்து ராக் செட்டப்பு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 கிராம் கிட்டத்தட்ட வரும் சரிங்களா. இது வந்து ராக் செட்டப்புக்கு டேங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டேங்கில் வந்து இந்த பிளான்டேட் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாவா ராக் வச்சு நிறைய டெக்கரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ராக் செட்டப்பில் வந்து ராக் தேவைப்படும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து சின்ன சைஸ் இருக்குது. அப்புறம் வந்து பயோமீடியஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது டாப் ஃபில்டர் பாக்ஸுக்கு அதுக்கு வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம எடுத்திருக்கோம். லாவா சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா, அது எடுத்திருக்கோம். ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 3 சைஸ்லையுமே லாவா ராக் வந்து இருக்குது. நம்மகிட்ட டோட்டலாக எத்தனை மீடியாஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 மீடியாஸ் இருக்குது. நெனோட்டோ ரோல். ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம 2 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நெனோட்டோ ரோல் எடுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 100 பீஸ் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பீஸ் கிட்ட இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லா கலரையுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மற்ற மீடியாஸ்க்கும் இதுக்கும் வந்து என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஓட்டை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வந்து ஓட்டைகள் அதிகமாக இருக்கிறனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக இடம் கொடுக்கும் சரிங்களா. குட் பாக்டீரியா, பெனிஃபிஷியல் பாக்டீரியா ரொம்ப அதிகப்படியாக ஸ்டோர் ஆகிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 100 ml
100 ml வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ 100 ml வாட்டருமே இல்லை ஊற்றுனீங்கனாலுமே ஒரு பொட்டு கூட தண்ணி வந்து வெளியே வராது. அவ்வளோ வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி வைக்கும். எந்த அளவுக்கு வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணுதோ அதே மாதிரி பாக்டீரியா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணும். அதனால தான் வந்து இது மேக்ஸிமம் ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் மீடியா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நிறையா வந்து ஃபாரின் வீடியோ பாருங்கள், நெனட்டரோல் தான் அதிகப்படியாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பீஸ்க்கு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹீட்டர். ஸோ ஹீட்டரில் வந்து நம்மக்கிட்ட வந்து 50 வாட்டு, 100 வாட்டு, 75 வாட்டு, 150 வாட்டு, 200 வாட்டு, 300 வாட்டு, இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா வாட்ச்லையுமே வந்து நம்மகிட்ட வந்து ஹீட்டர் வந்து ரெகுலராக கிடச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹீட்ரு வாங்கக்கூடிய பர்சனுக்கு வந்து நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன். ஹீட்ரு வந்து என் சைடில் வந்து இப்போ எனக்கு ஒரு 100 பீஸ் ஹீட்ரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 100 பீஸ் வந்து மோட்ரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செக் பண்ணி அனுப்ப மாட்டாங்க, செக் பண்ணி அனுப்பவும் முடியாது. ஆனால் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் வந்து ஒரு ஹீட்டர் அனுப்புறதா இருந்தாலும் சரி, ஒரு லைட் அனுப்புறதா இருந்தாலும் சரி, ஒரு மோட்டர் அனுப்புறதா இருந்தாலும் சரி, செக் பண்ணி பார்த்து ரன் பண்ணி பார்த்து தான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிளேஸுக்கு வந்து நான் அனுப்புவேன். அதே மாதிரி ஹீட்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து உடையாமல் பாசிபிளாக போகணுமோ, அல்லது வந்து ஒரு உடையக்கூடிய பொருளாக சில பொருள் இருக்குது பார்த்தீங்கன்னா, நெனட்டோரோலாம் உடையக்கூடிய பொருள், மோட்ரு, இது லைட்லாம் பார்த்தீங்கன்னா உடையக்கூடிய பொருள், அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து சேஃபாக செக்யூர்டாக வந்து சென்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து நான் கொரியரில் வந்து உங்களுக்கு வந்து சேஃபாக சென்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹீட்டர் வாங்கும்போது என்கிட்ட தைரியமாக வாங்கலாம். ஹீட்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே வரவே வராது. சரிங்களா? ஸோ இது வரைக்குமே வந்து மேக்ஸிமம் வந்தது கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாஞ்சு கொஞ்சம் அப்புறம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஸ்க்ரப்பர் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லைனால பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வச்சு விட்ருக்காங்க. இது வந்து சோபோ ஏசிடிசி ஏர் பம்பு. ஸோ இந்த பம்போட அவசியம் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பவர் ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பவர் ஷட் டவுன்லேயும் வந்து என்கிட்ட வந்து ஒரு கோல்டு ஃபிஷ்ஷில் வந்து ஒரு 40 ஃபிஷ் கிட்ட இருக்குது. மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 ஃபிஷ் இருக்குது. டெட்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு 50 ஃபிஷ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து எங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் எப்படி வந்து என்னோட ஃபிஷ் வந்து மெயின்டைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோபோ ஏசிடிசி பம்பு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து எப்பயுமே ரெகுலராக ஓடிட்டே இருக்கும். இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா 2 மோட் இருக்குது. ஒன்று வந்து கண்டினியூ மோடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரிப் மோடு. கண்டினியூ மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ஹவர்ஸ் to 8 ஹவர்ஸ் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்து இந்த பம்ப் வந்து ரன் ஆகும் கரண்ட் எல்லா பட்சத்துலையும். அதே மாதிரி ட்ரிப் மோடுன்னு இருக்குது. ட்ரிப் மோடில் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் ஓடும், 30 செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் உங்களுக்கு வந்து இந்த மோட்டர் வந்து ரன் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மோட்டர் வந்து நாய்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து நாய்ஸ் வரும். மற்ற மோட்டர் மாதிரி வந்து உங்களுக்கு நாய்ஸ் வந்து வராது அவ்வளோ சீக்கிரத்தில். சாஃப்டாக தான் உங்களுக்கு வந்து ஓடும். மேக்ஸிமம் பெரிய பெரிய டேங்க் வச்சுருக்கீங்களா? ஸோ பெரிய பெரிய டேங்க் வச்சுருக்கோங்க, மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் அதிகமாக வச்சுருக்கோங்க, இல்லை தான் காஸ்ட்லியான ஃபிஷ் வச்சுருக்கீங்க இல்லையா, அவங்க வீட்டில் இன்வெர்ட்டர் இல்லாத பட்சத்தில் வந்து இந்த பம்ப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ட்ராவல் பம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கூட இந்த பம்பை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பம்ப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுனா, நீங்கள் சும்மா வந்து ஏசிடிசி பம்புங்கிறதுனால வந்து நீங்கள் கரண்ட் எல்லா டைமில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. ஸோ இந்த பம்ப் வந்து எப்பயும் போல ரெகுலராக நீங்கள் ரன் ஆகணும். கரண்ட் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இது வந்து ரன் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் வந்து வாங்கின அன்றைக்கி மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மோட்டர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கரண்ட் போகிற அன்றைக்கி மட்டும் போட்டிங்கன்னா இது வந்து பேட்டரி அந்தளவுக்கு பேக்கப் வந்து நிற்காது. சரிங்களா? இது வந்து குட்டியாக ஒரு பேட்டரி தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கண்டினியூவாக ரன் பண்ணும் போது தான் அதுக்கு வந்து எப்பயுமே பூஸ்டப்பாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கரண்ட் போச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து 8 ஹவர்ஸ் வந்து கண்டினியூ மோடில் ஓடும். ட்ரிப் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மணி நேரம் ஓடும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து இந்த பம்ப் வந்து எவ்வளோ நேரம் ஓடுது அப்படிங்கிறது வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துருக்கோம். சரிங்களா? அந்தளவுக்கு வந்து எஃபிஷியண்டாக ஓடும். குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்கும். ப்ரைஸ் வந்து நம்ம கம்மியாக கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க வந்து கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாஞ்சு தான். அடுத்து வந்து நேனோ லைட்டு. ஸோ இந்த கியூப் டேங்க் இருக்கு இல்லையா, கியூப் டேங்க் யூஸ் பண்ணுறவங்க, சின்ன சின்னதாக பிளான்டே டேங்க் வச்சுருக்கீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சம் ஃபில்டருக்கு நம்ம அதிகப்படியாக கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா வந்து சம்பெல்லாம் வந்து கபோர்ட் போட்டு மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருட்டாக இருக்கும். ஸோ சில டைமில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நேனோ லைட் வந்து ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவைங்கிறப்ப மடக்கலாம், இல்லப்போ நவுத்தி விட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நேனோ லைட் வந்து ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் தெர்மாமீட்டர். ஸோ கிளாஸ் தெர்மாமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்புக்கும் வச்சுக்கலாம், அல்லது வந்து டேங்குக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா? கிளாஸ் தெர்மாமீட்டர் பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேருந்து நம்ம டெம்பரேச்சர்லேருந்து வாட்டர் டெம்பரேச்சர் 3 டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக காமிக்கும். சென்சார் மாதிரி வந்து இதெல்லாம் ப்ராப்ளம் பண்ணாது. இப்போ ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 31 இருக்குது. இப்போ இந்த என் ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 31 இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர் காமிக்கும். வாட்டரில் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கன்வீனியன்ட்டாக சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கம்மி, ஸோ ப்ரைஸ் வைஸும் கம்மி,
யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு செக்ஷன் கப் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் புஷ் பண்ணிங்கன்னா உங்கள் டேங்கில் அழகாக உட்காந்துக்கும். தண்ணிக்குள்ளே வச்சு இது வைக்கிறது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பீஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நூபியஸ் மோட்ரு. ஸோ நூபியஸ் மோட்டர் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 வாட்லேருந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து 6 வாட்டு 9 வாட்டு 12 வாட்லாம் வந்து கஸ்டமர் கிடையாது. சரிங்களா? நமக்கு வந்து 20 வாட்லேருந்து தான் கஸ்டமர் இருக்காங்க. ஸோ 20 வாட்லேருந்து 35 வாட்டு 45 வாட்டு 65 வாட்டு 85 வாட்டு 115. ஸோ நம்மகிட்ட 20 வாட்ஸ்லேருந்து 115 வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து நூபியஸில் மோட்டர் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த 20 வாட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ 20 வாட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் டேங்குக்கு வந்து மெதுவாக நீங்கள் சைக்கிளிங் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இந்த பம்ப் கொடுக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து ட்ரைன் பம்ப் ஆக்சுவலாக. அதாவது இன்டர்னல் சம்ப் வந்து சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கியூப் டேங்குக்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் சம்ப் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். ஏன்னா மைல்டாக உங்களுக்கு வந்து ஃப்ளோ கொடுக்கும், சைக்கிளிங் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறமே வந்து 35 வாட்ஸ் வந்து நம்ம 2 ஃபீட் சம்புக்கு வந்து கொடுக்குறோம். அதே வந்து 45 வாட் நூபியஸ் பம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய சம்புக்கு வந்து ஸ்பாஞ்சு கம்பார்ட்மெண்ட் அதிகமாக இருக்க பட்சத்தில் வந்து கொடுக்குறோம். 65 வந்து ஒரு 3 ஃபீட் சம்பில் வந்து ஸ்பாஞ்சு கம்பார்ட்மெண்ட் நல்லா ஹெவியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக 65 வாட்டு கொடுக்கலாம். 85 அண்ட் பார்த்தீங்கன்னா 115லாம் பார்த்தீங்கன்னா சம்புக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. பாண்டுக்கு ரெக்கமெண்டேஷன். பாண்டுக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லையா, பெரிய பெரிய டேங்கில் வச்சுருக்கும் போது வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சரி, அதை வந்து வாட்டர் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 115. ஸோ 115 வாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5.3 மீட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் பண்ணி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து 5500 லிட்டர் வந்து பெர் ஹவருக்கு வந்து சைக்கிளிங் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஆன்லைன் ப்ரைஸு மார்க்கெட் ப்ரைஸோட என்கிட்ட வந்து எப்பயுமே வந்து ஒரு 100 ரூபா கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து ஆன்லைனில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 950 ரூபா அதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஒரு 125 130 ரூபா வரும். சரிங்களா? ஸோ அதை வந்து நிறைய பேர் யாருமே பார்க்கறதில்ல. ஸோ நம்மகிட்ட ஒரு பொருள் வந்து 900 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஷிப்பிங் காஸ்ட் வந்து 40 ரூபா தான் இருக்கும். அப்போ 940 தான் அந்த பொருளோட ரேட்டே. ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும் எந்த ஒரு பொருளையுமே. அப்போ தான் வந்து அதோட ப்ரைஸ் வந்து ஈஸியாக தெரியும். ஸோ நம்மகிட்ட வந்து ப்ரைஸ் வைஸ் கம்மி. அதே மாதிரி இந்த மோட்டர் வந்து எல்லா மோட்டருமே நான் செக் பண்ணி தான் வந்து ப்ராப்பராக வச்சுருப்பேன். சரிங்களா? ஸோ எல்லா மோட்டருமே உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரைஸுக்கு வரும்போது வந்து செக் பண்ணி தான் வரும். ஸோ மோட்டரில் வந்து எந்த இஷ்யூஸுமே இருக்காது. அதே மாதிரி அக்வாரியம் ப்ராடக்ட்டை பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா நோ கேரண்டி நோ வாரண்டி. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா அது அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யாருமே செக் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி அனுப்புவேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து நல்லா ரன் ஆகக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து உங்கள் இடத்துக்கு வந்து சேரும். அதே மாதிரி நோ கேரண்டி நோ வாரண்டி. இது வரைக்குமே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு இதில் ஒரு 800 900 பம்புக்கு மேலே நம்ம விற்றுருப்போம். ஸோ எந்த ஒரு பிளேஸ்லையுமே வந்து இஷ்யூஸ் வந்து வந்ததே கிடையாது. ஸோ மோட்டர் வந்து நீங்கள் தண்ணி இல்லாமல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து மோட்டர் சீக்கிரம் போகும். ஸோ தண்ணிக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மோட்டருமே வந்து லைஃப் வந்து நல்லாவே வரும். ஸோ நீங்கள் ஏதாவது இந்த சாண்டு கிராவல்ஸ்லாம் உள்ளே போய் மாட்டாத அளவுக்கு நீங்கள் உங்கள் பம்பை வந்து சேஃபாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்கள் மோட்டர் வந்து லைஃப் பார்த்தீங்கன்னா 5 years to 6 years வந்து நல்லாவே லைஃப் வரும். அவ்வளோ சீக்கிரம் போகக்கூடிய மோட்டர் கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது தவறுதலாக தூக்கி ஏதாவது கீழே போட்டிங்க பிடிச்சினா மட்டும் தான் வந்து ஏதாவது இஷ்யூஸ் வருமே தவிர்த்து மற்றபடி மோட்டரில் வந்து ரன் ஆகக்கூடிய மெத்தட்லேருந்து இஷ்யூஸ் அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. நல்லா ஹெவியான மோட்ரு. இந்த மோட்டரோட வாட்ஸுக்கு ஏற்றாப்புல இந்த லிஃப்டிங் பவர் இருக்காது. அதை தாண்டியே பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் பவர் இந்த மோட்டரில் சூப்பராக இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த மோட்டர் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரியே வந்து இவ்வளோ ப்ராடக்ட்டை வாங்கி உங்கள் வீட்டில் வந்து சேல்ஸ் பண்ணால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அல்லது வந்து ஃபெயிலியராக இருக்குமான்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இது வந்து ஃபெயிலியர் தான் ஆச்சு. சரிங்களா? ஸோ ஃபெயிலியர் ஆனாலுமே எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து வரல. அதுக்கு என்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஹாபியாக பண்ணுறேன், இது வந்து பார்ட் டைமில் பண்ணுறேன். ஸோ நான் வந்து மெயின் டைமில் பண்ண கிடையாது. ஸோ மெயின் டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் அண்ட் ஆட்டோ டிரைவர். சரிங்களா? ஸோ நான் வந்து 2 ஒர்க் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ 2 ஒர்க்கு பார்த்துட்டு இருக்கனால அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா 40K மேலே எனக்கு சம்பளம் இருக்குது. சரிங்களா? ஸோ 40K மேலே வந்து எனக்கு இன்கம் இருக்கனால எனக்கு வந்து இது பெருசாக பாதிக்காது. இதில் வந்து வியாபாரம் சில மாதங்கள் வந்து ஆகாமல் கூட போகும். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்தால் கூட எனக்கு பெருசாக பாதிக்காது. நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைமாக பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு வீட்டில் வச்சு யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஷாப் போடுங்க. ஏன்னா வந்து யூடியூப்பில் நீங்கள் பண்ணுறதுக்கும் ஷாப்பில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஷாப்பில் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கை கொடுக்கும். நீங்கள் வந்து வீட்டில் வச்சு பண்ணுறது வந்து யாருக்கா ஒருத்தருக்கு தான் கை கொடுக்கும். எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் கை கொடுத்துட்டு இருக்குது.
ஸோ நம்ம வந்து ஷாப் வச்சு பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு வந்து தெரியும் சரிங்களா. ஸோ நிறைய பேர் ஒரு பொதுமக்கள் போவாங்க வருவாங்க பார்ப்பாங்க, ஸோ ஷாப்புக்கு வருவாங்க, அப்போ வந்து நம்ம நிறைய அக்சசரிஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 31 ப்ராடக்ட் மட்டும் தான் வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் மேக்கர் சரிங்களா. அப்போ வந்து எனக்கு தேவையானது என்ன, ஒரு பயோமீடியாஸ், ஒரு மோட்டர், ஸ்பாஞ்சு, ஸோ இப்படி தான் வந்து எனக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ். ஸோ நான் அதை மட்டுமே வாங்கி வந்து என்னுடைய பொருளே நான் ப்ரொமோஷன் பண்ணி எனக்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் சரிங்களா. ஸோ அது வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு சரியாக வியாபாரமே போகலை அப்படின்னா கூட எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து மெயின் ஒர்க் வந்து நான் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து அந்த ஒர்க் வந்து எனக்கு கை கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து மெயினாக இதை நம்பியே நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதிகப்படியான எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். இன்னும் வந்து அக்சசரிஸ்லேயே வந்து இன்னும் 2500 3000 அக்சசரிஸ் மேலே நிறையா இருக்குது. ஸோ நிறையா டாய்ஸ் இருக்குது, குட்டி குட்டி ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அக்சசரிஸ் வந்து இருக்குது இந்த அக்வாரியமில் பொறுத்த வரைக்குமே. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாமே வாங்கி சேல்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அது கரெக்டான வழியில் வந்து கை கொடுக்கும். அதே மாதிரி என்கிட்ட வந்து என்னுடைய சஜஷன் நீங்கள் கேட்கக்கூடாது சரிங்களா. ஸோ என் சஜஷன் நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட்டில் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம கை கொடுக்குமா கொடுக்காதான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கம்மி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். எனக்கு வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமர் கிடையாது, என் சப்ஸ்கிரைபர் தான். ஸோ மேக்ஸிமம் என்னோட சப்ஸ்கிரைபர் தான் வந்து எனக்கு மாசம்னா ஒரு வியாபாரம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ என்னோட கஸ்டமர்லாம் வந்து நான் ரொம்ப கம்மி. எனக்கு கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 40 பேர் தான் கஸ்டமர். சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 900 பேருக்கு மேலே வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் கஸ்டமராக மாறியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட சப்போர்ட் தான் வந்து எனக்கு மெயினாக இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட ஸோ உங்களுக்குன்னு ஒரு யூனிக் இருக்கும். அந்த யூனிக்னஸை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாங்கிறது நீங்கள் யோசிங்க. ஸோ நீங்கள் ஏன்னா ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வந்து காப்பி அடிக்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து என்னுடைய இவ்வளோ சக்ஸஸுமே காரணம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கீப்பர் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் தான். ஸோ நான் யாருன்னு தெரியறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான். ஏன்னா வந்து நான் அவரோட சேனல் தான் 2-3 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணேன். அப்போ வந்து என்ன சொன்னார்னா, உங்களுக்கே வந்து நிறைய டேலண்ட் இருக்குது பிரதர், ஸோ நீங்கள் வந்து நீங்களே வந்து வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுங்கள், நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நீங்களே ப்ரொமோஷன் பண்ணி நீங்களே வாங்கன்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து சில நண்பர்கள் உதவினால வந்து நான் வந்து இப்படி வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. நமக்கு வந்து பெருசாக வந்து லட்சம் வியூஸ் போகலை, ஒரு பெரிய ஒரு 20, 30, 40 வியூஸ் போகலை அப்படிங்கிற கவலையே கிடையாது. எனக்கு வந்து 500 வியூஸ் போச்சுனாலுமே அந்த 500 பேருமே வந்து என்னோட வீடியோஸ்னால வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த 500 பேர் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 10 பேர் வந்து எனக்கு வந்து வியாபாரம் கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ எனக்கு வந்து ஒரு மினிமம் வியாபாரம் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெருசாக இதில் வந்து சாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஷாப்பு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். வீட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு வந்து நல்லது கிடையாது, உங்களுக்கு வந்து கை கொடுக்காது, க்ரோத்தும் அவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஆக முடியாது. ஷாப் வச்சிங்கன்னா தான் வந்து எல்லாருமே வருவாங்க. ஸோ வந்து யூடியூப் மட்டுமே வச்சு உங்களால் வந்து முன்னேற முடியாது. ஸோ வந்து நான் அடுத்த லெவல் போகணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் வந்து எனக்கு வந்து ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா பேஸ்மெண்ட் நல்லா ஹெவியான பேஸ்மெண்ட் எனக்கு வந்து வேணும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஷாப் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது மற்ற ஷாப்பில் வந்து என்ன ஐட்டம்ஸ் வந்து இல்லை, மற்ற ஷாப்பில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதோ அதை நம்ம வந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து நாம் வந்து மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக நிற்க முடியும். ஸோ அது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சரிங்களா. ஸோ நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து பெஸ்ட்டு சர்வீஸ் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கக்கூடிய பர்சனுக்கு வந்து சரி, அல்லது வந்து சம் ஃபில்ட்ரேஷன் வந்து கன்சல்டிங்கில் மேக் பண்ணக்கூடிய பர்சனுக்கும் சரி, அல்லது வந்து நான் ஒரு கொரியரை வந்து சென்ட் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரம் நான் விட மாட்டேன். ஸோ கொரியர் வந்து ட்ராக்கிங் பார்ப்பேன், அந்த மெட்டில் வந்து அவங்க பிளேஸுக்கு வந்து சரியாக போயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பேன். பிளேஸுக்கு போனதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்கணும் சரிங்களா. ஸோ வந்து நான் பார்சல் அடிக்க டைம் வேணும், கஸ்டமர்கிட்ட வந்து பேசுறதுக்கு டைம் வேணும், அதே மாதிரி வந்து கஸ்டமர் பிளேஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க அதுக்கு டைம் வேணும், கன்சல்டிங் ஆள் நிறைய சம் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நிறைய கன்சல்டிங் ஆள் எடுத்துருங்க அதுக்கு டைம் வேணும். இதெல்லாம் மாரி என் பர்சனல் ஒர்க்கு, அப்புறம் வந்து என்னுடைய ஜாப். ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ விஷயங்கள் நான் பார்க்கணும். அதில் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க. ஏன்னா வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைபர் தான் சரிங்களா. சப்ஸ்கிரைபர் வந்து மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் போகவே மாட்டாங்க என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கக்கூடிய பர்சன்லாம். இதில் யார் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோஸ் பார்த்து வெளியே வந்து மெட்டில் வாங்கிக்குவாங்க, வெளியே வந்து சம்பு செஞ்சுக்குவாங்க, எல்லா விஷயமே வெளியே செஞ்சுட்டு ஏதாவது மிஸ்டேக் ஆனால் மட்டும் என்கிட்ட வந்து டவுட்டு கேட்பாங்க சில பேர். ஸோ சில பேர் டவுட்டு கேட்டு எனக்கு வந்து
இது சரி பண்ணி கொடுங்க, வீடியோ காலில் வாங்கம்பாங்க. வீடியோ காலில் வந்து வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு அரை மணி நேரம் எனக்கு வேணும், சரிங்களா? ஸோ அந்த அரை மணி நேரத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னா எனக்கு மற்ற வேலைகள் எல்லாமே நின்று போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னால் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டைமில் வந்து நான் உங்களை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ஸோ அவங்களை வந்து அன்ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து இதில் வரதான் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து ரெகுலராக சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து ப்ராப்பராக சர்வீஸ் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து போதுமானது. ஸோ நீங்கள் வந்து எல்லாருக்குமே சர்வீஸ் உங்களால் ஃப்ரீ சர்வீஸ் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா டைமுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு. ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 16 மணி நேரம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அப்போ வந்து இவ்வளோ ஒர்க்கையும் மீறி நான் ஃப்ரீ சர்வீஸ் வந்து என்னால் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து ஃபிஷ்ஷுக்கு உடம்பு சொல்லி எனக்கு வந்து நிறையா வீடியோஸ் அனுப்புவாங்க, சம்பில் நிறைய மிஸ்டேக்னு அனுப்புவாங்க, ஃபிஷ்ஷு வந்து வேறு இடத்துல வாங்குவாங்க, அதுக்கு வந்து என்கிட்ட சஜஷன் கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சம்பு பார்த்தீங்கன்னா வெளியே செய்வாங்க, செஞ்ச இடத்துலேயே கொஞ்சம் கேட்டு பாருன்னு சொன்னால் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் வாங்க முடியும்? ஏன்னா வந்து சம் ஃபில்டரை பொறுத்த வரைக்குமே வந்து 10,000 to 12,000 வந்து செலவு பண்ணி கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுங்கிறது தான் வந்து கரெக்டான விஷயமா இருக்கும். அப்போ வந்து நம்ம சம்ப் ஒர்க்கு, கஸ்டமர் சர்வீஸு, பார்சல் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது ஃப்ரீ சர்வீஸ்னு சொல்லி உள்ளே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை நம்ம சர்வீஸ் பண்ண ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம நிலைமையை எடுத்து சொல்லி உங்களுக்கு நான் டைம் ஒதுக்கணும் பிரதர், அந்த டைமுக்கு வந்து எனக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் வந்து ஒரு 300 ரூபா போட்டு விடுங்க சொன்னால் கூட உடனே ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. இல்லை சில பேர் வந்து நான் உங்கள் வீடியோஸ் பார்த்து நான் செய்கிறேன், நீங்கள் எனக்கு சர்வீஸ் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டால் நான் எப்படி சர்வீஸ் பண்ணுவேன்? ப்ராடக்ட் என்னது இல்லை, ஃபிஷ் என்னது இல்லை, ஸோ நான் எப்படி சர்வீஸ் பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இதில் நிறையா வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து மைண்டில் எடுத்துக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்குமே நான் யார்ட்டையுமே அதிகப்படியாக வந்து கோவப்படுறது கிடையாது. ஏன்னா வந்து என்ன தான் அதிகமாக கோவப்படுத்திருப்பீங்க, ஸோ நான் வந்து யார்ட்டையுமே அதிகம் கோவப்படுறது கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து இல்லை நிறைகள் குறைகள் வந்து எல்லாமே கலந்து தான் வரும். ஸோ நீங்கள் ஷாப் ஆரம்பிச்சிங்கன்னா இதை விட பெரிய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு யோசித்து பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்த எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது வந்து கால் மூலியமாக கேட்டு உங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். பெஸ்ட்டு ப்ரைஸு பெஸ்ட்டு சர்வீஸ் வந்து என்னால் கொடுக்க முடியுங்கிறது வந்து நான் கேரண்டியாக சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.